அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். மங்களம் உண்டாகட்டும். வணக்கம். வாழ்வு தரும். ஆமா, எனக்கு வணக்கம் வைத்த மறுபடியும் வணக்கம் தெரிவித்தால் தானே மரியாதை. மங்களம் உண்டாகட்டும் சொன்னா அங்க போய் சொல்றீங்க. அது போகட்டும். அந்த பேச்செல்லாம் விட்டு நாடகத்துக்கு வர வேண்டும். இந்த நாடக மேடை இருக்கிறது. இந்த நாடக மேடை சாதாரணமான கிடையாது. நாம சும்மா இப்ப வந்து சும்மா குச்சிங்க இருக்கிறோம். ஆமா, அப்படி பெரிய பெரிய வித்துவான்கள். அதை விட பெரிய ஆசான் யாரு? பரமேசன். அவர் அங்க ஆடி காட்டினாரு, நாம இங்க ஆடுறோம். அதை பார்த்து நம்ம விட கிட்டத்தட்ட ஒரு 1000 மடங்கு சொல்லணும். அந்த அளவுக்கு எடுத்து ஆடி காட்டிய நாடக ஆடகெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இப்ப அதை கூட பாத்தீங்கன்னா நம்ம ஆடி பெருமாள் ஆசிரியர் நான் படிக்கும் போதெல்லாம் அவர் ஆடும் போது பார்த்தா அந்த மாதிரி அவருடைய ஆட்டத்திற்கு ஈடு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற ஆளு அப்படி தெருக்கூத்து கலை 64 கலையிலே மிகவும் சிறப்பானது தெருக்கூத்து கலை. இந்த தெருக்கூத்து கலையை இப்போது நாடகம் வந்திருக்கிறோம். யாருக்காக வந்திருக்கிறோம்? அதோ அம்மன் ஐயனாரப்பன் நாடக சபா துவக்க விழா, அதாவது அரங்கேற்றம். ஆமா, நம்முடைய இந்த சமாவனுடைய திறமையை அங்க இருக்கக்கூடிய அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக இப்ப துவக்க விழா வைத்திருக்கிறோம். ஆமா, இதை பார்த்துட்டு பரவாயில்லை, நீங்க சுமாரா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சபாவுக்கு அம்மன் ஐயனாரப்பன் நாடக சபாவிற்கு நிறைய தாமலம் வரணும், அவருடைய பேரு விளங்கணும். இந்த சபா எந்த குறைபாடு நிறைவா போகணும் அப்படின்னு கருத்தை கொண்டு இந்த சபா இருக்கிறது. ஆத்து சபை 160 கோடானி கொடுக்கிறவர் உண்டு சொன்ன அவை பிராட்டி தென்பாண்டி நாட்டு சபையை பார்த்து சொன்னாங்க. அந்த தென்பாண்டி நாட்டுக்கு ஒப்ப ஆகிய இந்த சபையில இந்த மலையரசம் கிராமம் மலையரசம் துவக்க விழா. இந்த மலையரசம் குப்பம் கிட்டத்தட்ட ஆண்டாண்டு காலமா ஆடி செலுத்த இடம் ஆடிய இடம். அப்படி அந்த தெருக்கூத்து எனக்கு முன்னால கோவிந்த காசிவேல் இவங்கள ஆடி இருக்காங்க. அவருக்கு முன்னாடி அதாவது முனுசாமி ரங்கநாதன் ஆடி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியல. இப்படி வந்து இருக்கிறாங்க.
அப்படி ஆடி எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக சந்தோஷமாக எதை எடுத்தாலும் ஒரே கருத்து. அப்படிப்பட்ட ஆட்டக்காரர்ல இப்ப சமீபத்துல மதிப்பிற்குரிய ஆசிரியர் சுப்பிரமணி, அந்த சுப்பிரமணி அவருடைய ஆத்ம சாந்தி அடைய வேண்டும் என்ற சம மூலமாக நாம எல்லாரும் அவருடைய ஆத்ம சாந்தி அடைய ஒரு நிமிஷம் மௌனம் இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சமீப சாட்சியில் சொல்லக்கூடிய 4 பதவி என்று சொல்லக்கூடிய அந்த வைகுந்த பதவி அடைய வேண்டும் என்று நாம எல்லாம் இப்போது மௌனம் காத்து ஆத்ம சாந்தி அன்னவரை போல இன்னும் எண்ணற்ற ஆசிரியர்களுக்காக நாம் மௌனம் செலுத்த வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த தூக்க விழாவிலே இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் பேசினே போகலாம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் பாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய அபிமன்யன் சுந்தரி கல்யாணம். அபிமன்யன் கல்யாணம் என்னும் சுந்தரி மாலையீடு இந்த நாடகத்தை முன்னாடி இந்த நாடகத்திலே நிறைய கல்யாணம் கல்யாணத்துல பண்டிகைல முடியல பலகாரத்தோட அப்பளம் பொரியலோட போட உள்ள எப்ப கொடுத்தா அப்பதான் வரணும். நீ அது வரைக்கும் வரக்கூடாது. வாடாப்பா போ, சும்மா தான் விட்டான். அதனால என்ன நடத்தக்கூடிய நாடகம் அபிமன்யன் கல்யாணம் என்னும் மாலையீடு. இந்த நாடகத்தை முன்னாடி வந்துள்ளோம். எந்த இடம் எந்த இடம் சொன்னா அதுக்கு நேரம் ஆகும் சொல்லிக்குவாங்க. அப்படிப்பட்ட சுந்தரி மாலையீடு இந்த நாடகத்தை முன்னெடுத்த நாடகத்தில் எந்த விதமான குறைபாடு இருந்தாலும் தங்கள் வீட்டில் குழந்தையை பாவிப்பது போல இந்த குழந்தையை பாவிக்க வேண்டும் வேண்டுமா கேட்டுக்கொண்டு இன்று நடத்தக்கூடிய நாடகம் சுந்தரி மாலையீடு அபிமன்யன் கல்யாணம். நாடகத்திலே கதாபாத்திரத்தில் வெளிவரக்கூடிய இந்த நாடகத்திலே முதன்மையாக வரக்கூடிய கதாபாத்திரம் வழங்கக்கூடிய அத்தாபுரி வேந்தன் துரியோதன தற்பாராகிறார். டில்லி பாட்சா துரியோதன தற்பா. இந்த நாடக சபாவினுடைய துவக்க விழாவாக இந்த விழாவிலே மரியாதை செலுத்துவதற்காக நம்முடைய முன்னாடி வேற ஆசிரியர் ஐயா அடகிட்டு பெருமாள் ஆசிரியர் அவர்களுக்கு இந்த பொன்னாடி கம்பெனி ஓனர் பொன்னாட போயிட்டு வா. காலை 7-8 மணி தலைப்பு வந்து இந்த வருஷமும் இந்த 16 செல்வங்கள் ஒரு வீட்டு பதவி இல்லாமல் இந்த 10 பசங்களை வச்சு காமத்து முருக ஒருத்தர் இங்கே வந்தா இங்கே ஒருத்தர் காரணங்கிற அகம் பிடிக்காங்க. இந்த தொழில் எவன் அகம் பிடிக்கிறதால அவன் நீரோடினால வாழ மாட்டான். அப்படி மாட்டாங்க. அதனால செங்கதிரோர் மஞ்சனையும் சென்னிலங்க வேந்தனையும் பார்த்தனையும் கந்தனையும் பாராதனையும் பரதனையும் ராமனையும் பாருலாம். ராமன் காட்டில் போகும்போது பரதங்க இருந்தான், கேகராட்டில் இருந்தான். கேகரன் தான் 2 மணி படத்தில் வந்தான். அவன் பாதத்தை வச்சு சேர்ந்தான். அந்த மாதிரி நீ ஒருத்தருக்கு முடிச்சு எல்லாரையும் ஒருத்தர் கோமா பேசுவான், ஒருத்தர் நீ வரமாட்டான், நீ வரமாட்டாங்க காட்சி வாங்கிப்பா மோசமாக நிற்கும். ஒருத்தர் நாளைக்கு வருவான். ஆமா சரி மொட்டாச்சு ஒருத்தர் மட்டும் காட்சி வைக்க அமைச்சிட்டு பையன் மூணாவது கம்ப்ளாட்டும் நம்ம வழக்கு இல்லைங்க நிற்காத வரும்போது நம்ம வழக்குங்க அது ஒன்று இருந்தால் இந்த தொழில் மீது சரி போதா சரியா ஒன்று
நாடகத்துறையிலே மேன்மை பறிந்து சிறப்பாக நடிக்கக்கூடிய ஆசிரியர் குழந்தை ஆசிரியருக்கு முன்னாடி போற்றப்படுகிறது. போட 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 இப்படியாக டில்லி பச்சா துரியோதனன் அண்ணாவால் கை தொடரும். மார்கண்ட ஆளே காணா மார்கண்ட ஆளே காணும் மார்கண்ட வந்துக்கிறான் ஆளே காணும். ஏன்னா அப்போ எல்லாம் போது அதனால பைபாஸ் பண்ணி போயிட்டு படிக்கலாம் டீல் பண்ணிடலாம். இப்போ நான் அங்கே போனால் நான் டீல் பண்ணுவேன். அதான் இப்போ முசாடு வந்து அங்கே போனால் நான் டீல் பண்ணுவேன். ஏமலாங்கன்னு சொல்லுங்கிறான். ஏமலாங்க சொல்லிலேங்கிறான். அவர் தான் மணி நீங்கிறான். கம்முன்னு இருக்கா சொல்ல வரானா அது நமக்கு
இவரு அசோக் அவங்க மாமா கட்சியா அசோக் அவங்க மாமா தான் அவரு அசுரன் அசோக் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்பா மகாராஜா அடிக்கிறீங்க பாய்க்கு போறவங்க அப்படியா பாய்க்கு போறதா அவர் தலைகாணி ஐயா மகாராஜா சுகட்சியாக வாழ்வாய் போடா அடிக்க மாட்டாரு ஏய் ஐயா தம்பி வணக்கம் தனக்கழகு ஆமா வரும்பொருள் உரண்டல் மந்திரிக்கழகு மந்திரிக்கழகு மகாராஜா வருகிறார்கள் ஆமா ஆமா வாயற்படி காக்கக்கூடியவன் வாயற்படியில் என்று வந்தன வழிபாடு செய்யணும் செய்ய வேண்டும் ஆமாங்க என்ன நம்ம இந்துக்கள் பண்பாடு போல ஆமா ஆமா வந்தன வழிபாடு நான் வரும்போது சலாம் அலைக்கும். ஏய் ஏய், அப்படி ஆமா வணக்கம் தெரிவித்த ஆமாங்க உங்கள் அனைவருக்கும் தம்பி எதிர் வணக்கம் தெரிவிக்கின்றேன். சரிண்ணா நீங்கள் சுகட்சியாக வாழ்வாய் என்று பேசுகிறோம். சரி ஆசீர்வாதம் வச்சுக்கோ அப்படியா சபையை பார்த்தியா ஆஹா சபையை பார்த்து இருக்காங்க எப்படியாற்பட்ட சபை விருத்த நாடக சபை டேய் ஓ குளிர் நேரம் அப்படிதான்டா இருக்கான் அவனும் விளம்பரமும் ஒழுங்கா பண்ணானோ இல்லையே தெரியாது தப்பு மகிட்ட கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஆட்ட சபை நூற்றொருவர் ஆயிரத்தி கற்றோர் கருணையுற்றோர் நம்மை பெற்றோர் நம்ம எல்லாம் பெற்றோம் இங்க அமர்ந்திருக்கிறார்களே ஆமாங்க நம் தாய் தந்தைக்கு சம்மானம் தாய் தந்தைக்கு சமானம் ஆமா மாதா மாதா பிதா பிதா குரு குரு அதோ தெய்வம் அதோ தெய்வம் ஆமா அப்படியாற்பட்ட ஆண்டோர்கள் அமர்ந்த சபை ஆமா பெரியோர்கள் அமர்ந்த சபை சபை இன்றைய தினத்தில் ஆமாங்க கூடி இருக்குது. அது எதற்காக கூடி சொல்லுவாங்க இல்ல காசு பெருத்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் யாருக்கும் லொட்டு புட்டு கட்டு புட்டு காசு பெற்று போய் நாடகம் வச்சுக்கிறான். பின்ன இருக்க கட்டணம் விட்டு என்ன பூசா இருக்கிறான். அப்படியா காசு பெருத்து போய் இல்ல வேற இருக்கு ஏய் அவனுடைய ஆசை பெருத்து போய் சபாஷ் வாழ்க்கையில மண்டக்கோளாரா நம்ம வளர வேண்டும். என்ன மண்டக்கோளம் எதுனா மண்டக்கோளம் வாழ்க்கையில நாம வளர வேண்டும். அவர் தான் சொல்லிட்டு பயிற்சி முத்த நெருக்கிறார் ஏய் ஒரு கம்பெனி நட போட வேண்டும். ஆமா ஒரு கும்பலை கூட்ட வேண்டும். நம்ம ஆமா பல சபை ஏற வேண்டும். வேற வேண்டாம் இந்த பார் உலகத்திலே ஆமா நம்முடைய பேர் வர வேண்டும். பேர் வர வேண்டும் அதுக்காக தான் கஷ்டம் விட்ட பூசாரி கூட சமா போட்டுக்கிறான் கேபினேட் வேறு வார்த்தைக்கு அம்மா லோல் பட்டு கிடக்கு ஆமாண்டா ஒரு மனிதனா பிறந்தா அடாச்சே பேரும் புகழோடு நீ வேற கிடுக்கிட்டு போய் ஆண்டவா காட்டுல போய் 4 ஆட்டு தூக்குவான் பேர் நியூஸ் பேப்பர்ல பறக்கும் பாரு நல்ல பேர் நியூஸ் பேப்பர்ல பறக்கும் அது உண்மைதான்ப்பா ஏ கபினேட் அந்த பேச்சே பேசாத ஏன்னா உன் பேச்சு கட்டி யாருன்னா ஒரு சின்ன பிள்ளைங்க ஆட்டு தூக்கு போனா இந்த வீல் வந்துவானா ஒரு ஆட்டக்காரன் நாட்டை திருத்த தான் வரணும். நாட்டை திருத்த தான் ஆட்டக்காரன் வரணும். நாட்டை கெடுக்கிறதுக்கு நீ வந்து நாட்டை திருத்த நாட்டாமைக்காரரா இல்ல நாடகக்காரர் நாடகக்காரர் நாட்டாமக்காரரோட நாடகக்காரர் தான் நாட்டை திருத்தக்கூடியவர்கள். நீ பேசுற மாதிரி வீண் பேச்சுக்கலாம் அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் இந்த சபையை நடத்தி சபையை போட்டு நாடகம் விட்டுக்கிறான். எதற்காக? இதோ துவக்க விழா 2வது வருடம் அம்மநாயனி அரப்ப நாடக சபா உரிமையாளர் விளங்கக்கூடிய தம்பி பிரகாஷ் கம்பெனியாகப்பட்டது. இந்த அம்மனுடைய சாட்சியாக இந்த அம்மனுடைய உதவியாக என்னுடைய கம்பெனி வளர வேண்டும். அதற்காக தம்பி 2வது வருஷம் அவன் சொந்த செலவுல போடுறான். காத்தால யாருன்னா கூலி கிளி கேட்க போறீங்களா? காத்தால யாருன்னா சம்பளம் கேட்க போறீங்களா? யாரும் சம்பளம் கேட்காதீங்க. தொலைவாண்டு வரும் பெட்ரோல் கூட 150 ரூபாய்க்கு போயிடுறேன். எனக்கு பெட்ரோலுக்கு எப்படி ஒரு 500 ரூபாய் அப்படி இருந்தாலும் சம்பளம் கொடுக்கும்போது ஏன் கம்மி கம்மின்னு சொல்லாதீங்க. நான் இப்பயே சொல்லி போடுறேன். சரி விட காத்தாங்க சொல்லிட்டு இருக்குங்க. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் நடத்தக்கூடிய நாடகத்திலே கதாநாயகனாக வேடம் தரித்து வந்திருக்கிறேன். எல்லாத்துக்கு அரசன் யாருடைய பிள்ளை ஏதாவது தெரியும் அப்படியா? ஆமாங்க
துரியோதனன். ஆஹா. ஆமா. ஒட்டே துரியோதனன். ஆமாங்க. டேய், வாவ். பாடத்தை நன்கராஜி தெரிஞ்சிருக்கும். சபாஷ். மகரிஷியுடைய பேரன். பேரன். மகரிஷி தனக்கு பேரன். ஆமாங்க. இந்த மண்டலத்தை ஆளும் தீரன். ஆமா ஆமா. மன்னன் கொள்வதாகிறேன். சபாஷ். பாட்டுதான் வசனம். ஆமா. வசனம் தான் பாட்டு. அதிகமா படிக்காதவனுக்கு ஆமா. இப்படிதான் பாடுவான். சபாஷ். மகரிஷியுடைய பேரன். பேரன். 886 வயது படித்த வயது படித்த எங்க தாத்தா பிட்மாச்சாரி. பிட்மாச்சாரி. அவருடைய பேரன். சபாஷ். ஏன் அவருக்கு மகரிஷின்ற பேரு அது தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏய், மூவாசை வெறுத்தவர். சபாஷ். முற்றும் துறந்தவர். திறந்தவர். மூவாசை என்ன சொல்லு? ஆ. இந்த மண்ணாசை, மண்ணாசை, அந்த பெண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, பொருளாசை. மூவாசையை வெறுத்தவர். முற்றும் திறந்து ஆமாங்க. பிட்மாச்சாரியானவர். சபாஷ். அப்படியாற்பட்டவருடைய பேரன். ஆமா. இந்த மண்டலத்தை ஆளும் தீரன் சபாஷ். அப்படின்னு பாடுனேன். ஆனா ஆஹா. எங்க தாத்தா பேரை சொல்லிக்கிறேன். ஆமாங்க. எங்க அப்பா அம்மா பேரை சொல்லல. ஆமா. ஆ? ஆமாங்க. அதை கேக்குற நீ. அதானே கேக்குறேன். அடடா, சிக்கல் மூலத்தோனுக்கு. ஏய், அப்பா. விளக்கம் புரியுதா? விளக்கம் எடுத்து. திங்கள் குலம் என்று சொல்லக்கூடிய திங்கள்குலம் சொல்லக்கூடிய சந்திரகுலம். சந்திரகுலம். சந்திரகுல பரம்பரை. ஆமாங்க. 32வது தலைமுறை. தலைமுறை. ஒரு சில ஆட்டக்காரன் 32 என்றான். அவங்க பெரிய ஒரு சிலர் 36 என்றாங்க. ஆமா. உண்மை எதுவும் தெரியாது. தெரியவில்லை. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் ஆமா. என் மேல கோபப்பட்டுக்காதீங்க. எனக்கு சொல்லி கொடுத்த வாஜார் அப்படி. ஆ. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் 32வது தலைமுறை. தலைமுறை. திருநாட்டில மன்னனுக்கும் திருநாட்டு தாத்தார் அம்மனுக்கும் அம்மனுக்கும் முதல் சுதனாய் விளங்கக்கூடிய ஆஹா. துரியோதனன். இவர்தான் திங்கள் குலத்தோன் மன்னன் சந்திரகுலத்தில் வந்த துரியோதனன். இவங்க பாட்டன் பேரும் 876 வயது படித்த பீஷ்மாச்சாரி. இது வரைக்கும் தான் விளக்கம் முடிஞ்சது. தெரியவில்லை. அப்பா பேரு தாத்தா பேரு சொல்லிட்டு. ஆனா என்னுடைய சேனாசனங்கள், என்னுடைய பக்க பலங்கள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என் சொந்த பந்தங்கள் இதெல்லாம் கேட்கிறேன். ஆமா. யார் யார் எப்படின்னு எப்படின்னு விளக்கத்தை கேட்கிறேன். அதனால சாரு தப்பி நூறு பேரு. அப்பா அம்மாவுக்கு எத்தனை பசங்க நீங்க? எங்க அப்பா அம்மாவுக்கு 2-3 பேருங்க. 3 பிள்ளைங்க. அவ்வளவு. ஆமா. அதுக்கப்புறம் அவங்களாம் முடியல. அப்பா அம்மாவால முடியல. ஆமா. ஆனா நாங்க எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? பெரிய பிள்ளைங்க. சுத்தமாக 100 பேர். அவங்க அப்பா கோமணத்தை அவுத்து விட்டமா கட்டவே காண போறோம். அவங்க அம்மாவுக்கு ஆக்குற வேலை. அவங்க அம்மாவுக்கு ஆக்குற வேலையும் ஆமா. அவங்க அப்பனுக்கு போட்டு சாப்பிடுற வேலை. ஏன்னா உனக்கு செவ்வா எവിടെ வச்சோம் பாட்டி? என் அக்காக்காரி ஆமா ஒரு புள்ள பேக்கறதையா அந்த தெருவுல கத்துனா பாரு கத்து. அந்த தெருவிலே புள்ள பேக்கறது மறந்து போனாங்க. ஆமா. அக்கா பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நான் தானே தூக்கி போனேங்க அக்காவை. அக்கா நீ தூக்கி போனியா? ஆனா இவங்க எப்படி 100 பேர் பெற்றிருப்பாங்க? விளக்கம் கேளு. கட்டிகாரத்துக்கு பெருசு இல்ல. நான் பாடுற பாட்டுக்கு விளக்கம் கேட்கணும். அம்மா அக்கா ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கே ஊருக்கு தெரிஞ்சு போச்சேன். முடியல. உமா 100 பிள்ளைய பெரிய பெற்றார்களே எப்படி பெற்றாங்க? யோனி வழியா பிறந்தீங்களா? வளர்த்து கீழ்ச்சிட்டு வந்தீங்களா? என்ன விளக்கம் கேட்கிறேன்? இல்ல உங்க அம்மா என்ன வகுத்துல மிஷின் என்ன வச்சுக்கிறாங்க? அப்படி கிடையாது. நான் எப்படி பிறந்த விளக்கம் கேட்கிறேன். எப்படி? அதோட நிறுத்து. அது அர்த்தனா துயரமெல்லாம் ஐயா அத்தனை அது அழுத்தவ பயனான் மன்னன் உயரெல்லாம் அருந்தவ பயனான் அவள் கட்டணல் புந்து என்று அது
ஆறுரை கேட்ட போது அவள் முற்றாமை புறாமை கல்லால் இந்த உதிரமோ குழம்புமாகி எப்படிங்க உங்களோட தாடகை இந்த அத்தினாபுரி எங்க அப்பா திருதராஜன் ஆண்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்துல எங்க சித்தப்பா பாண்டு மகாராஜன் இளவரசராக இருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த குடிமக்கள் ஓடி வந்து வனவிலங்கு தொல்லை என்று முறையிட்டார்கள் அரசரிடத்தில். அவர்கள் துயரத்தை தீர்ப்பதற்கு இப்ப கூட பண்ணிக்காவது போவோம் நம்ம மூர்த்தி வனவிலங்கு தொல்லைக்கு போவோம். அத போல எங்க சித்தப்பா அந்த வனவிலங்கு தொல்லையை போக்குவதற்காக 2 மனைவிகளை அழைத்துக் கொண்டு கானகத்துக்கு வேட்டைக்கு போனார். அப்படி போய் கானகத்திலே அவர் வேட்டையாடி கொண்டு அங்கு சிறிது காலம் தங்கும் பொழுது அமதங்க முனிவர் ஆசிரமத்தில் எப்படியா இருக்கு ஆசிரமம் அமதங்க முனிவர் ஆசிரமத்தில் அவருக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தார். அவன் எப்படி பிறந்தான்றதுல நாம் இந்த வேஷத்துல சொல்லக்கூடாது. அன்னைக்கு தர்மராஜன் அப்படி இருக்க அந்த சமாச்சாரம் அத்தினாபுரிக்கு வந்தது. அத்தினாபுரிக்கு வந்த உடனே அந்த நேரத்துல எங்க அம்மா 32-36 மாத கர்ப்பமாகறாங்க. எத்தனை மாசம்? 36 மாத கர்ப்பமாகறாங்க. நமக்கு பின்னாடி வந்ததோ நமக்கு முன்னதாக ஆண் பிள்ளையை பெற்று விட்டாலே அப்படி என்று அந்த காலத்துல ஒரு கூட்டு குடும்பத்துல யாருக்கும் போது ஆம்பளை பிள்ளை பிறகுதோ அந்த கூட்டு குடும்பத்துல அந்த பிள்ளைக்கு தான் முடி சுட்டுவாங்க. அந்த பிள்ளைக்கு தான் சொத்து வந்து ரெக்கார்ட் ஆகும். அத போல எங்க அம்மாவுக்கு பொறாமை ஏற்பட்டது. அவளுக்கு முன்னாடி நம்ம திருமணம் செஞ்சுட்டு வந்தோம். 32-36 மாதம் அந்த வயிற்றுல வச்சுக்கிறோம். இது பிள்ளைதானா இல்ல ஒரு காலம் நமக்கு மகோந்திர கட்டியா? அப்படி குழப்பம் ஏற்பட்டு சந்தேகம் ஏற்பட்டு எங்க அம்மா என்ன செய்தாங்க தெரியுமா? பொறாமை ஏற்பட்டு ஆட்டக்காரன் கல்யாணத்து குத்தினாங்கன்னா கல்லெடுத்து குத்தல ஆக்க என்னும் கரத்தினால் அவள் அடிமையத்தில் இடித்துக் கொண்டாள். பொண்ணாட்டிங்க பொறாமை ஏற்பட்டா கோவம் வந்துட்ட வகுப்பு மேல அடிச்சுக்குவாங்க. எங்க அம்மா அடிவயத்தில் இடித்த உடனே இந்த கருவாகப்பட்டது கலந்து ரத்த வெள்ளமாக ஓடியது.